வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நவராத்திரி ஸ்பெஷல் பால் பாயாசம் வடை. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய சவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. சவ்வரிசி இந்த மாதிரி எடுத்து நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நல்லா வேக விடணும் அந்த ஜவ்வரிசியை. நல்லா வேகிற வரை நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வைங்க. இப்போ அந்த அளவுக்கு வெந்து வர்றப்ப ஏலக்காய் 2 ஏலக்காயை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் இருந்தால் இதை சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யோ எண்ணெயோ சேர்த்து இந்த மாதிரி முந்திரி திராட்சையை லைட்டாக வறுத்தெடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு இப்போ இந்த பாயாசத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சவ்வரிசி நல்லா வேகணும். இப்போ வெந்து வர்றப்ப சேமியா இது கூட சேர்த்து நல்லா இதையும் வேக விடுங்க. இப்போ இது பாயாசத்துக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா வெண்டாகி வந்ததுக்கு பின்னாடி நல்லா பால் சேர்த்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு பால் பாயாசம் ரெடி. இப்போ வடைக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். மசால் வடை. இப்போ கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகட்டும். இப்போ அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் 1 பாதியாக அந்த மாதிரி ஒரு சுற்றிக்கங்க அந்த மாதிரி. இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கணும். இப்போ இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு பெருங்காயத்தூள். வெங்காயத்தூள் சேர்க்கக்கூடாது, ஏன்னா நெய்வேத்தியங்கிறதுனால சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இப்போது மசால் வடை ரெடி. இப்போ நவராத்திரிக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.